நிலத்தில் குறிஞ்சுள்ளத்தை ஆட்சி புரிந்து கொண்ட நம்பித்தேவனுக்கு வளர்ந்த மகளை பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்து கொண்டேன். என் உடன் பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. 7 ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னை மாதிரி பெண் குழந்தை அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளிக்கிழங்கு தோன்றெடுக்கப்பட்ட பள்ளத்திலிருந்து எடுத்து ரொம்ப ரொம்ப செல்லம் வளர்த்து வராங்க. பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு திரை விதைத்து காட்டுக்கு காவல் கிடப்பதாக அப்பாவுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம். நான் போறேன், எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தவங்க வராங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒரு அழகிய கூடி வந்திருக்கும். உங்க அப்பா முருகன்ட்ட வேண்டிக்கிட்டது அதுல வேண்டுதல் வந்து என்ன அப்படி மாறி போயிட்டாரு. என்ன கேட்டு கொடுத்தேங்க? அப்பா வேண்டிக்கிட்ட நடக்கணும். முருகன்ட்ட எப்படி வேண்டிக்கிட்டாரோ அந்த மாதிரி தானே செய்யணும். என்ன முருகன்ட்ட வேற மாதிரி வேண்டிட்டு அவர் பண்ற ஒரு மாதிரியா இருக்கு. முருகப்பெருமான்ட்ட என்ன வேண்டுனாங்க? மகளை தானே காவலுக்கு அனுப்புறேன். அதுல என்ன சந்தேகம் தாங்களுக்கு? எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் கிடைச்சா காவலுக்கு அனுப்புறோம்னு சொன்னாரு. ஆமா, மகளை தானே காவலுக்கு அனுப்பணும். அதுல என்ன சந்தேகம் தாங்களுக்கு? அது ஏன் இந்த ஊருக்கு மட்டும் பேத்தி அனுப்பி விட்டாரு? நான் போறேன். இங்க வாங்க வள்ளிநாயகம், வாங்க. என்ன கோபமா இருக்கீங்க? அங்கே போய் ஆஹா, சிவாஜி அண்ணன் நடந்து வர்றாரு. என்ன அவ்வளவு கோபம்? என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு கேக்குறேன்னா இப்படியே விடிய விடிய நாடகம் என்னை பார்த்து நம்பிராஜன் பேத்தி என்று ஏகவசனம் பேசுகிறீர்கள். நான் கோபமாக இருக்கிறேன். தாங்கள் எதுவும் பேச வேண்டாம். தாங்கள் என்னை புண்படுத்தி விட்டீர்கள். என் மனதிற்கு வலிக்கிறது. சொல்லிட்டே இருக்கப்பா. ஏன் பேத்தின்னு சொன்னேன்னு கேக்குறீங்க? குழந்தை சின்ன குழந்தையா இருக்கிய, சின்ன குழந்தையா இருக்கிய. ஆமாம், அதனால பேத்தியா இருக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? என்னன்னோ? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? தாய் தந்தைகள் கண்ணுக்கு தன் குழந்தைகள் என்றுமே வளர மாட்டார்கள். எனக்கு இப்போதைக்கு 13 வயசு. இன்னும் ஒரு 25 வயசு 20 35 வயசு வரைக்கும் ஆகட்டும். 25 35 வருஷம் ஆகட்டுமே. ஆனா எனக்கு எத்தனை வயசு மாதிரி தெரியும் தெரியுமா? அப்பயும் உங்களுக்கு நான் குழந்தை மாதிரி தான் தெரிவேன். ஏன்? பிள்ளை இல்ல, அதனால. இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் உங்க கண்ணுக்கெல்லாம் நான் வளரவே மாட்டேன். அதனாலதான் தன்னுடைய கண்ணுக்கு தன் குழந்தைகள் என்றுமே, தாய் தந்தையர்கள் கண்ணுக்கு தன் குழந்தைகள் என்றுமே வளர மாட்டார்கள். எப்பயுமே குழந்தையா மட்டும் தான் தெரிவாங்க. வெளியில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும், பரவாயில்ல பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, என்னதான் இருந்தாலும் பச்சை பிள்ளை எப்படி தனியா போகும், என்ன வரும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தன்னுடைய தாய் தந்தையர்கள் கண்ணுக்கு தன் குழந்தைகள் என்றுமே வளர மாட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப நல்லது. உங்க கண்ணுக்கெல்லாம் வளராம இருக்கிறதா நல்லது. அதனால நாங்களாம் சேர்ந்து கண்ணுக்கு காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்பாக மனசுல ஒருத்தர இன்னைக்கு இல்ல நேற்று இல்ல ரொம்ப நாளாவே ஒருத்தர மனசார நினைச்சிட்டே சொல்லவா? அது திரும்ப எல்லாருமே வழங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் கட்டுனா அவரைதான் கட்டணும், இல்லைனாலும் அவரைதான் கட்டணும். கரம் பிடிக்காமல் விட மாட்டேன், கரம் பிடித்தாலும் விட மாட்டேன். ஒருத்தரையே கல்யாணம் பண்ணி ஒருத்தரையே காதலிச்சு ஒருத்தரையே கல்யாணம் பண்ணி சொல்லவா? காதல் எப்பேற்பட்ட காதல்? கவி குயிலாக நினைத்து குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா? குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல இளமை
அமர்ந்திருக்கின்றது. எப்பேற்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட காதல சொல்லவா. பக்தர்களுக்கு சுத்தர்களுக்கு என்ன வித்தியாசம் பண்றதாங்களுக்கு தெரியுமா? பக்தர்கள்னா பஸ்ல போய் பழனியில சாமியை வழிபடுவாங்க முருகனை. சித்தர்கள்னா பஸ்ல ஒரே ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? கடவுள் 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 கடவுள், கடந்து உள்ளே இருப்பவர் கடவுள். அதனாலதான் நம்ம எல்லாம் பக்தர்களா இருக்கோம், அவங்களாம் சித்தர்களா இருக்காங்க. என்னதான் பக்தர்கள் சித்தர்கள் அப்படின்னு தனித்தனியா பிரித்து பிரித்து வைத்தாலும் என்னுடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தி. அன்று ஒரு நாள் அவை பிராட்டி பாலும் தெரிதலும் பாகம் பரப்பும் இவை நாளும் கலத்துனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்த தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான், எனக்கு இளமை வேண்டாம் முதுமையை குடு தமிழை குடு என்று கேட்டார். எதுக்காக? தமிழ் மீது உள்ள அதிகப்படியான காதல்னால, அதீத பற்றுனால அன்று அவை பிராட்டி கேட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நானும் தமிழே வேணும்னு கேட்டுவேனா? அப்படி முடியாது. தமிழே, தமிழுக்கே உருத்தான கடவுள் எம்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான ரொம்ப மனசார நினைச்சிருக்கேன். அது மட்டுமா, அன்று ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதியும் பாதி பாதியா இருப்பாங்க, அர்த்தநாரீஸ்வரராக. அதே மாதிரி நான் பாதி, எம்பெருமான் முருகப்பெருமான் பாதி. சொல்லவா? நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. வானப்பறவை வாழ நினைத்தால் வாசமிருக்கும் வேடந்தாங்கள். வானப்பறவை வாழ நினைத்தால் கையில் விழுந்த பருவ பாடல். மஞ்சள் மணம் என் நெற்றி வைத்த பொட்டு ஒரு அர்த்தம் இறக்கும் உன்னாலே வெள்ள செழிக்கும் இந்த முத்து நகைரத்தினவை அள்ளி செழிக்கும் உன்னாலே. மெய்யானது உயிர் மெய்யானது கதையேது. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ என்று தூங்காது கண்ணே. இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிழலாய் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன். சொர்க்கம் எனக்கு இந்த புல்லுலகம் பெண்ணுறவில் பக்கம் எனக்கு நன்னேவா. இந்த மனம்தான் இந்த மன்னவனும் வந்துள்ளவும் நந்த மனம்தான் நன்னேவா. சுவையானது ஒரு சுவையானது சுவை நீதான். நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ என்று தூங்காது கண்ணே. இனி நான் இல்லையே, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ என்று தூங்காது கண்ணே. கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். என்றும் திருப்பகுந்த திருவிழியால் பரம முருகா, உன் தலகிற்கு எந்த அழகுடல் இருந்தாலும் உன் சக்தி மறுப்பார்வையும் இல்லாதது போல் என் பக்தியும் காதலும் இல்லாது. எப்படிப்பட்ட காதலை சொல்லுமா? Taka
ததி தஜுன்னு தக்கஜுன்னு ததின்னு தக்கதின்னு கைக்கிட்ட தரகட தரகடதா தக்கதின்னு தக்கஜுன்னு தரகட தரகடதா தரகட தரகடதா 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 தாம் தாம் தக்க தக்கஜுன்னு தாம் தக்க தக்கஜுன்னு ததி தஜுன்னு ததி தக்க துண்டு துடி ததி தன்ன துண்டு துடி கடக தரகடதா
இல்லவே தட்டி தட்டி செய்து விட்டு சிற்பம் ஒன்று கண்டேன். அதன் விழிகளில் வெளிவது அமுதல விஷம் என்று கண்டேன். அதன் வேளையும் தொடுவது பழி என்று விலகி விட்டேன். கண்ணிலியால் மரவிருந்தாய் வச்சடி வெல்லாது. வலைகளிலே பேசுகளாம் தண்ணீர் என்றும்
பாப்பா